அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாத பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரம் மொத்தம் 4 பாதங்கள் வரும். அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். அஸ்வினி 2ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். அஸ்வினி 3ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். அஸ்வினி 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதியாகிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியம், துணிச்சல் உடையவர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பவர்கள். திறமை மிக்கவர்கள். பணத்தை இழுத்து பிடித்து சிக்கனமாக செலவு செய்யக்கூடியவர்கள். இவர்கள் சேமிப்பு கண்டிப்பாக இவர்களிடம் இருக்கும். இவர்கள் கண்கள் அழகாக இருக்கும். பாசம் மிக்கவர்கள் இவர்கள். இவர்கள் நிச்சயமாக பூர்வீக சொத்து இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் போராடி வெற்றி அடையக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்பு இருக்கும். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நிச்சயமாக காடு, தோட்டம், சொத்துக்கள், வயல்வெளியில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளும் இருக்கும். வாய்க்கா பிரச்சனை, அத்து பிரச்சனை, காமடு வேலி பிரச்சனை, முட்டுகளை பிரச்சனை, இலைகளை பிரச்சனை, இந்த மாதிரி சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இவர்களின் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அதற்கெல்லாம் இவர்கள் கவலைப்படாதவர்கள் இவர்கள். ஆனால் சொத்து கைவிட்டு போகாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக தகராறு இருக்கும். இவங்க எங்கே போய் குடியிருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் தேடி வந்து சண்டைக்கு நிற்பான். சந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். அசால்ட்டாக இந்த பிரச்சனைலாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பொண்ணு கிடைச்சதுன்னா பொண்ணுக்கு சொத்தே இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க. நீங்கள் கட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக சொத்து வரும். சொத்து வாங்க வேண்டிய யோகம் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். சமையல் நல்லா செய்வாங்க. சமையல் கலை சாதாரணமாக வரும். அருமையாக சமைக்கக்கூடியவர்கள். பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு சோறாக்கத்தில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அஸ்வினியில் பிறந்த பொண்ணுக்கு சமையல் சூப்பராக வரும். அரசியலில் நாட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அவர்கள் நன்றாக இருக்கும். 100 பேர் 1000 பேர் பாராட்டக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை அமையும். இப்போது 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. மகரத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. வேலை தேடி வரும். மனசுக்கு திருப்தி தரக்கூடிய சம்பளத்தை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் நன்றாக இருக்கும். கல்வியில் சிறப்பு பெறுவீர்கள். வெளிநாட்டு வாழ்க்கையில் மனக்கவலை உண்டு. தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று அங்கே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையான பயணம் தேவை. விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. நெருப்பில் இருந்து விலகி இருக்கவும். காலில் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நோய்கள் நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்?
ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்கு. பணவரவு நன்றாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் உங்களுடைய சம்பளம் இருக்கும். மனைவியிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கால்நடை செல்வங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கால்நடை செல்வங்கள் களவு போகவோ அல்லது இறந்து போக வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். விவசாயத்தில் பயிர் மகசூல் குறையும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான வெளிநாட்டு வாழ்க்கையில் மனக்கவலைகள், மனசஞ்சலம் உண்டு. சம்பந்தமே இல்லாமல் உங்கள் மீது வீண் பழி, வீண் குற்றச்சாட்டுகள் வரும். கவனம் தேவை. நெருப்பிலிருந்து விலகியிருங்கள். சாலையில் செல்லும்போது கவனமான பயணம் தேவை. விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சாப்பாடு கவலைப்பட வேண்டி வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். காதலில் பிரச்சனை வரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் செவ்வாய், சந்திரன் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. மீனத்தில் சூரியன், சுக்கிரன் இருக்கு. கடகத்தில் புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்துடும், சேரும். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலையில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையில் இடமாற்றம் உண்டு. உடலில் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. உடலில் காயம் ஏற்படும். தாய் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளை காட்டுகிறது. வைத்திய செலவுகள் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். மனதுக்கு பிடித்த கணவர் அமைவார். மனசுக்கு பிடித்த மனைவி அமைவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொந்த தொழில் லாபம் உண்டாகும். காதல் பிரிவினை உண்டு. காதலில் தடை உண்டு. காதலன் காதல் இருவரையும் பிரித்து வைத்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பார்கள். கடன் வாங்கி கொண்டால் வெளிநாடு போக வேண்டி வரும். திடீர் வெளிநாட்டு பயணம் உண்டு. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. கடகத்தில் சூரியன் இருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு. புதனும் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு உண்டு. பெற்றோர் பார்க்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். சந்தோஷமான சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் நன்றாக இருக்கும். கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இந்த தடைகள், பிரச்சனைகள் விலகும். சில விஷயங்களுக்கு மனதில் குழப்பம் வரும், தடுமாற்றம் வரும். விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். கண்ணில் பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. பற்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நீங்கள் கீழே விழுந்தால் கூட முதலில் பல்தான் உடையும் வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் மகசூல் குறையும் வாய்ப்புகளை காட்டுகிறது. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து பேசுவதன் மூலம் பிரச்சனையை குறைக்க முடியும். அது நன்மை தரும். வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜோதிட வகுப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் லிங்கை டச் பண்ணி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பதில் வேணும், எந்த தலைப்புகளில் உங்களுக்கு பதில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.